மதுரையில பெரிய அளவுல பாத்தீங்க அப்படின்னா முருக பக்தர்கள் மாநாடு நடந்துச்சு. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாளும் ஒரு விதமான சண்டைகளும் பிரச்சனைகளும் பிரச்சாரங்களும் தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. அது ஆரம்பிக்கிற முன்னாடி நாள் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் இவங்க எதுக்காக இப்படி பண்றாங்க, ஆன்மீகத்துக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், முருகருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், பவன் கல்யாண் ஏன் வராரு அப்படிங்கிற மாதிரி பல கான்ட்ரவர்சி, ஒன்னு ரெண்டு கிடையாது, பல விஷயங்கள். சோ அதுல அது கொஞ்சம் முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, திமுகவினுடைய ஒரு முக்கியமான கூட்டணி தலைவரா இருக்கிற திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கோவிலுக்கு போறாரு. அந்த கோவில்ல திருநீரை அழிக்கிறாரு. அவர் நம்மளுக்கு பச்சையா தெரியுது அவர் அழிக்கிறாரு அப்படிங்கிறது. இந்த விஷயம் ரொம்ப கான்ட்ரவர்சியா மாறுச்சு. ஆனா இதே ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு அண்ணாமலை அவர்கள் புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறார். ஒரு ஸ்டேஜ்ல 1,00,000 பேருக்கு முன்னாடி அவரும் பேசுறாரு. இந்த மாதிரி இவர் தான் அப்படின்னு சொல்லல, பட் அவர் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி கோவில்ல ஒரு பெண் கூட வந்து செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது திருநீரை அழிச்சுட்டு அவங்க எடுக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி விலாசும் வகையில வேற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. ஸோ இது கட்சி அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு நபர் வந்து எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுல நம்பப்படுற ஒரு விஷயத்த அது இல்ல அப்படிங்கிற மாதிரி மறுக்கும் வகையில எதுக்காக திருநீரை அழிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வியாகவும் இருக்கு. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க கோவிலுக்கே போயிருக்க கூடாது. மீறி நீங்க போறீங்கன்னா விபூதியா வச்சிருக்க கூடாது. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அதை வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கும். அது ஒன்றும் அவ்வளோ கேஜிஸ் கிடையாது. அப்படியே தாங்க முடியாது, எனக்கு அப்படியே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு. அப்போ கட்சி வந்து உங்களுடைய கட்சி வந்து நாத்திகவாதிகளா இருக்கிற சூழல்ல இது வந்து கடவுள் நம்பிக்கைங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்ற ரீதியில நீங்க வந்து அதுக்காக போறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் திருமாவளவன் மேல அதிகமாவே வைக்கப்பட்டு இருந்துச்சு. சரி, இது எல்லாத்தையுமே விட்டுருவோம். இப்போ இதுக்கான ஒரு விளக்கத்தை திருமாவளவன் அவர்கள் கொடுத்திருக்காரு. அவர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? பார்த்து துடைக்கவில்லை, நெற்றிலே வேர்வை இருந்தாலும் அல்லது வேறு வேறுத்திருக்கும். என்ன வந்து ஒரு வாரமா எல்லாரும் வந்து சங்கிகள் வந்து கதறிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் வந்து என்ன திட்டிட்டு இருக்கீங்க. யதார்த்தமா வந்து வேர்த்திருக்கும் எனக்கு. நான் வந்து சும்மா இப்படி பண்ற மாதிரி வேர்த்திருக்கும். நான் ஒன்றும் வேணும்லாம் பண்ணல. ஒரு புதுமண தம்பதிகள் வந்து என்கிட்ட போட்டோ எடுத்துக்கணும்னு கேட்டாங்க. அதுக்காக நான் வந்து காமிக்கும் போது நான் யதார்த்தமா நான் இப்படி தொடச்சேன், வேர்த்துச்சு அப்படிங்கிறாரு. நீங்க பாருங்க, இன்னொரு வீடியோ நான் உங்களுக்காக இன்க்ளூட் பண்றேன். இதுல அவரு வேணும்னு தொடச்சிருக்காரா இல்ல வேர்த்து இப்படி துடைக்கிற மாதிரி தொடச்சிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். வீடியோவை பார்த்து தெளிவா துடைக்கிறாரு. சோ இது வந்து அந்த காலம் கிடையாது. நம்ம ஒரு நியூஸ்ல பார்த்துட்டு அப்படியே கேரி ஆன் போயிட்டு ஓகே நம்ம நியூஸ்ல அன்னைக்கு பார்த்தோம்ல அப்படின்னு நினைக்க முந்தா நேத்தா ஒரு வருஷம் முன்னாடி எல்லாருடைய டேட்டாஸும் இப்போ எல்லாராலையுமே ஈஸியா அக்சஸ் பண்ண முடியுது. ஒரு ஆதாரம் இருக்கும்போது எதற்காக பொய் மேல பொய் பேசணும் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில இன்னும் பேரளவுல ஒரு கொதிப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இது எலெக்ஷன் டைம். திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பதிலடியாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்துற சூழல்ல தான் இப்ப கூட்டணிகள் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான செயல்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு மக்களே ஃபீல் பண்றாங்க. அண்ட் இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மதம் சார்பு அப்படிங்கிறது வேற, அரசியல் வேற. இது இல்ல அப்படின்னு அரசியல் பண்றதும் இதுக்காக அரசியல் பண்றதும் அப்படின்னு பல பேர் பல விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாலும் இதனுடைய கருத்து உங்களை பத்தி என்ன அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.